போகலாம். ரூத் புஸ்தகத்திலிருந்து த புக் ஆஃப் ரூத், அதிலிருந்து உங்கள் மத்தியில் இன்னைக்கு அந்த அம்மாவை குறித்து, ரூத் அம்மாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேத பகுதி, இதை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் திருப்பி வச்சுக்கிட்டிங்களா? ஃபஸ்ட் முதல் அதிகாரத்துக்கு வாங்க. சில முகவரியான சில காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. வேதாமத்தில் இந்த 66 புஸ்தகம் இருக்குது. அந்த 66 புஸ்தகத்தில் இது 8வது புஸ்தகம். ஆமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 4 அதிகாரம் 85 வசனங்கள் இதில் இருக்கு. ரொம்ப சின்ன வேத பகுதி இது. அடுத்தது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் நடந்த சம்பவங்கள். நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு உட்பட்ட ஒரு வேத பகுதி தான் நடந்து. நிறையா சில பரிசுத்தவான்கள் ஏகுத் நியாயாதிபதி நாட்களே, சிலர் தெபோராளுடைய நியாயாதிபதி ஆட்சி செய்த காலங்களிலே இது ஒரு வேளை நடந்திருக்கலாம் என்பதை அநேகர் சொல்கிறாங்க. சரி, அதை பற்றி நமக்கு இப்போ ஒரு பெருசாக ஒன்றும் நமக்கு அதனுடைய டீட்டெயில் நமக்கு எழுதப்படலை, பின்னணி இல்லை. அது எப்போ வேணாலும் நடந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த ரூத் புஸ்தகத்தில் நிறைய பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் 66 புஸ்தகம் இருக்குல்ல. 66 புஸ்தகத்தில் மற்ற எல்லா புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திரையாகமம் சொல்லுது. சில நேரத்தில் ஆண்களுடைய பெயரை வைத்து, தீர்க்கதரிசிகளுடைய பெயரை வைத்து அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சில ராஜாக்கள், நாளாகமம் அப்படின்னெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் 2 புஸ்தகம் பெண்களுடைய பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று ரூத்து, இன்னொன்று யாரு? எஸ்தர். அல்லேலூயா. பெண்களுக்கும் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ரூத்து புஸ்தகத்தையும் எஸ்தர் புத்தகத்தையும் ஆண்டவர் அவங்களுடைய பெயர்லேயே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை போல இந்த புஸ்தகம் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா நியாயாதிபதிகள் ஒரே சண்டையாக இருக்கும், அப்படிதானே? நியாயாதிபதிகள் நம்ம பார்த்த யுத்தங்களும் சண்டைகளும் பல போராட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதே நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ரூத்து புஸ்தகத்தில் எந்த இடத்துலையும் சண்டையே பார்க்க முடியாது. இந்த ரூத்து புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் ஒரு மனிதன் துன்பப்பட்ட கதையை குறித்து இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப கதையை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிமெலேக் அப்படிங்கிறவர், 2வது நகோமி அப்படிங்கிறவர், 3வது அவங்களோட 2 மகன், அடுத்தது ரூத்து, அடுத்து போவாஸ், ஓர்பால். இந்த கேரக்டரை குறித்து இந்த 4 அத்தியாயத்திலையும் நாம் பார்க்கிறதை, எழுதி வைத்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமே. இப்போ 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் படிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரின் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். முதல் 2 வசனத்தில் தேசத்திலே பஞ்சம் வந்தது. நமக்கு தெரியும் கர்த்தர் தேசத்தில் எதுக்காக பஞ்சத்தை அனுப்புகிறார் என்று உபாகம புஸ்தகம், லேவியராம புஸ்தகத்தெல்லாம் பார்த்தா தெரியும். ஜனங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆமாம், தேசத்தில் பஞ்சத்தை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் இங்கே ஏதோ காரியங்கள் நடந்ததுனால ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்திலே மற்ற குடிகள் எல்லாம் தேவனை நோக்கி கர்த்தர் அப்பம் தருவார், பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், ஒரு நாள் சந்தித்து நமக்கு ஆகார குறைச்சல்களை எல்லாம் மாற்றுவார் என்று அநேக ஜனங்கள்
அங்கே யூத தேசத்தில் இருக்கும்போது இந்த குடும்பம் மாத்திரம், எலிமெலேக்கும் அவனுடைய மனைவி நகோமி, இந்த குடும்பங்கள் மாத்திரம் மோவாப் தேசத்திலே போய் பஞ்சம் விளைப்பதற்காக போனார். நீங்க கேட்கலாம், மற்ற அதாவது ஆதியாம புஸ்தகத்தில் எல்லாம் ஆபிரகாமும் அப்படி போனார், ஈசாக்கும் அப்படி போனார் பஞ்சம் விளைப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது, ஆண்டவர் அவனை அழைத்த போது அவர் வர்றார். வரும்போது ஒரு இடத்துல பெத்தேலுன்னு நினைக்கிறேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பகுதி பெத்லகே. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆபிரகாம் போனது பெத்தேல் என்கிற வீடு, பெத்தேல் என்கிற இடம். அந்த இடத்திற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தம், வானத்தின் வாசல். அல்லேலூயா. அங்கே போறாரு. அங்கே பஞ்சம், தெற்கே பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் நாட்களிலே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தபோது ஆண்டவர்கிட்ட கேட்காம அவர் என்ன பண்ணுறாரு, பஞ்சம் விளைப்பதற்காக எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, அதாவது சாராளை பார்த்து, நீ என் தங்கச்சின்னு என்ன செய்யணும், அங்கே எல்லாம் சொல்லணும், ஜனங்கள் மத்தியில் தங்கச்சின்னு சொல்லணும். இல்லாட்டி நீ என்னை மனைவின்னு சொல்லியிருந்தேன்னா என்னை கொன்று விட்டு உன்னை என்ன செய்திருப்பாங்க, எடுத்துப்பாங்க. அதனால் போகிற இடமெல்லாம் நீ என்னை தங்கச்சி அப்படின்னு சொல்லணும், நான் உனக்கு அண்ணன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த தேசத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்வோனையும் அந்த குடும்பங்களையும் வாதிக்கிறார். வாதிக்கும் போது பார்வோனுக்கு தெரிஞ்சது, இவன் தங்கச்சி எல்லாம் இவனுக்கு யாரு, மனைவி என்று பயங்கரமாய் கர்த்தர் வாதித்தார். அப்போ அவங்க அந்த அந்த பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்களை எல்லாம் திரும்ப ஆடு மாடுகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். திரும்ப பெத்தேல் என்கிற இடத்துக்கு ஆபிரகாம் வரும்போது கர்த்தர் அவனை திரளாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இவங்க அதாவது மோவாப் தேசத்துக்கு போனது பெரிய விஷயம் அல்ல. பைபிளில் வாசிக்கிறோம், அங்கேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தங்கி விட்டால் 10 வருஷம் என்று சரித்திரத்திலே நம்ம சொல்லுகிறார். 10 வருஷம் அங்கேயே தங்கி விட்டார். ஈசாக்கின் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க பெலிஸ்திய நாட்டில் இருக்கும்போது அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வரும்போது ஆண்டவர் தரிசனத்தில் ஈசாக்குக்கு தோண்டி சொல்றாரு, உங்கள் அப்பா மாதிரி எங்கே போகாத, எகிப்துக்கு நீ போய் பஞ்சம் பிழைப்பதற்கு நீ போகாத, நீ இந்த தேசத்திலேயே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்சமார்ந்த காலத்திலே அதே தேசத்தில் இருந்தான். ஆண்டவர் அவன் பஞ்ச காலத்திலே விதை விதைக்கிறான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். அல்லேலூயா. வார்த்தையை கேட்டு அந்த இடத்துல அவன் நிலைத்திருக்கும் போது 100 மடங்கு பலன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அவன் வர வர விருத்தி அடைந்து மகாபலம், அங்கே இருக்கிற ராஜாக்களை விட ஆண்டவர் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனாங்க. அங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பார்த்து ஈசாக்கை பொறாமைப்படுகிற அளவுக்கு பார்த்து அவனை அந்த தேசத்தை விட்டு துரத்துக்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னன்னா மற்ற ஜனங்கள் அவன் கர்த்தர் பஞ்சத்தை பூமியில அனுப்பினா கூட மற்ற ஜனங்கள் எல்லாம் அமைதியாக அந்த பட்டணத்துல, ஆண்டவர் இந்த பஞ்சம் வர்றதுக்கான காரணம் என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழுது புலம்பி இப்படி எல்லாம் பண்ண நேரத்தில் இந்த குடும்பம் மாத்திர தனியாக எங்கே வந்துட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. பாரு, ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அந்த பட்டணத்திலே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும், அந்த தேசத்திலேயே இருக்கணும், அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். மற்ற தேசங்களுக்கெல்லாம் நல்ல செழிப்பு ஆகாரம் தான் இருந்தது. ஆனாலும் நம்ம கர்த்தர் நம்ம எங்கே நிலைநாட்டி வைத்திருக்கிறாரோ, அங்கே எங்கே எகிப்து தேசத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையாக இருக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன பஞ்சங்கள் வந்தாலும், அல்லேலூயா, அவைகளை சகித்து கர்த்தர் எனக்கு தருவார், எனக்கு இந்த நிலைமையை மாற்றுவார், சூழ்நிலை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தில் ஈசாக்கை போல காத்திருக்கும் போது ஒரு நாள் 100 மடங்கு பலனை அறுவடை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இவங்கெல்லாம் தாண்டி மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. மோவாப் தேசம் நல்ல தேசமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மோவாப் தேசம் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு பட்டணம், தேசம். அது தேவன் அருவருக்கப்பட்ட தேசம். அது அங்கே வந்தபோது என்ன நடந்தது, கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க. வாழும்போது நகோமியினுடைய கணவன் இறந்து விடுகிறார், எலிமெலேக்கு இறந்து விடுகிறார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், அந்நியின் இடத்துல நீ பெண்ணை எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்த போதும்
அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற 2 பெண்களை அவனுடைய மகளுக்கு மகனுக்கு கட்டி வைக்கிறான். ஒருத்தி பேர் மூத்தவளுக்கு ஓர்பால் என்றும், இன்னொருத்தி ரூத் என்றும் 2 பேர்த்தையும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 பேர்த்தையும் இளைய மகனுக்கும் மூத்த மகனுக்கும் கட்டி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வாழ்கிறாங்க. அந்த பட்டணத்தில் அவங்க 2 பேரும் மரிச்சு போகிறாங்க. இப்போ நகோமி 3 விதவைகள் ஆகிவிடுகிறார்கள். நகோமியும் விதவை ஆயிட்டா, அவனுடைய 2 குமாரர்களும் இறந்து போனதுனால மருமகளும் என்ன செய்தாங்க, அவர்களும் விதவை ஆகிவிட்டார்கள். பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்திலே அந்த குடும்பம் இருந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வேத பண்டிதர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் போய் அந்த தேசத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரியதான ஒரு அந்த அழிவு, அந்த இவ்வளோ பெரியதான ஒரு துக்கம், ஒரு கசப்பு நகோமிக்கு வந்ததாக அநேகர் சொல்லுகிறார்கள். அநேக வேத சரித்திர ஆசிரியர்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இதை சொல்லுகிறார்கள். ஏன்னா அப்படி தான் அங்கே இருக்கிறது. இல்லை, அங்கேயே தங்கி விட்டார்கள். அப்போது ஒரு நாள் நம்ம கேள்விப்படுறோம், ஆண்டவர் தன்னுடைய தேசத்தை, யூதா தேசத்தை ஆசீர்வதித்து, இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஜனங்களுக்கெல்லாம் போஜனத்தை கர்த்தர் தராரு, மிகப்பெரிய நல்ல அறுவடை கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவள் யூதா தேசத்துக்கு வர ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேம் ஊர் தான் அவங்களுடைய ஊர். அந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறாள். வரும்போது சொல்றான் 2 மருமகளை பார்த்து, ஓர்பாலே, ரூத்தே, நீங்க இந்த பட்டணத்திலே இருந்துக்குங்க. ஏன்னா நான் திரும்ப என்னுடைய பட்டணத்துக்கு நான் போய் நீ என்னோடு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனால் 2 பேரும் எப்படி இருக்காங்க, நகோமி மேலே நல்ல பாசமாக தான் இருக்காங்க. 2 மருமகளும் பார்த்தீங்கன்னா நல்ல பாசமாக தான் இருக்காங்க. நகோமியை நேசிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் நீ எங்கே போனாலும் நான் வருவேன் எல்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். ஆனால் நகோமி என்ன சொல்கிறாங்க, 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். திரும்ப நான் ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் நீங்களாம் உங்களுக்கெல்லாம் என்ன செய்யும், வயசாகி போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பாசிபிளும் கிடையாது. ஏனென்றால் நான் வயது சென்றவளும் ஆகிவிட்டேன். நீங்கள் இனி எங்கள் தேசத்துக்கு உனக்கு ஒரு பிள்ளைகளை நான் கொடுக்குற அளவுக்கு நான் தகுதி இல்லை. அதனால் இந்த தேசத்திலே வேற யாராவது உங்களுக்கு பார்வைக்கு நலமானபடி நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க அப்படிங்க. 2 பேரும் அழுகிறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 2 பேரும் அழுகிற அந்த வசனத்தை பார்க்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லை, 9வது வசனத்தை வாசி. 10வது வசனத்தை வாசிமா. உம்முடைய இப்படி அந்த அம்மா சொல்லும்போது, உம்முடைய ஜனத்தண்டைக்கே நாங்கள் என்ன செய்வோம், கூட நாங்கள் வருவோம் என்று சொல்லுகிறார். இப்போ வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு, 2 பேரும் அழுகிறாங்க பாருங்க. ஓர்பாலும் என்ன செய்றான், சத்தமிட்டு அழுகிறான். இங்க ரூத்தும் 2 பேரும் சத்தமிட்டு அழுகிறார். ரூத் அந்த நகோமி அம்மா சொல்றாங்க, நீங்க என்ன உங்க தேசத்துக்கு நீங்க போயிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரூத்து போகவில்லை. ஓர்பால் என்ன செய்றான், தான் மாமியை கட்டி பிடிச்சு அழுது கண்ணீர் வடித்து முத்தமிட்டு, அது அவங்களுடைய பழக்கம். அதனால முத்தமிட்டு அவன் மோவாப் தேசத்துக்கே போய் விடுகிறான். நல்லா கவனிங்களே. இப்போ இவங்க 2 பேர்த்தை வச்சு தான் நான் மெசேஜ் கொடுக்க போறேன். நல்லா கவனிங்க. ஓர்பால், ரூத், இவங்க 2 பேர். அதாவது ஓர்பால் தன்னுடைய மாமியை விட்டு அவங்க பட்டணத்துக்கு, மோவாப் தேசத்துக்கு ஓடி போயிட்டான். ஆனால் ரூத்து பார்த்தீங்கன்னா மாமியாரை இறுக பிடிச்சு, அவங்க மாமியார் எங்கே போகிறாங்களோ அந்த பட்டணத்துக்கே நானும் கூட வர்றேன் அப்படின்னு அந்த அம்மா வருகிறதை பார்க்கும். இவங்க 2 பேர்த்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. 2 பேருக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு அநேக உலகத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை அதிகமாக நேசிக்கிறவர்கள் உண்டு. ஏசப்பாவின் மீது அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள், பற்றுதல் வைத்திருப்பார்கள். ஏன்,
இந்த பைபிள் கூட அநேகர் படிப்பாங்க. ஏன்னா சபைக்கு கூட நிறைய பேர் வந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய சபைக்கு கூட என்ன செய்வாங்க, வந்து வாய்ப்பாங்க, பார்ப்பாங்க, கிறிஸ்தவ புஸ்தகத்தை படிப்பாங்க. எல்லா காரியங்களும் அவங்களுக்குள்ள ஏசப்பாவை ரொம்ப மரியாதையாய், ரொம்ப நேசிக்கிறது, அன்பு கூறுறதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. என்னன்னா, அவங்க மோவாப்பை விட்டு வரமாட்டாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? அல்லேலூயா. அநேகர் இயேசுவை நேசிப்பாங்க, அவர் மேல அன்பு வைத்திருப்பார்கள். திரும்ப சொல்ற, அவங்க வந்து பைபிளை கூட படிப்பாங்க, சர்ச்சு கூட வருவாங்க, அப்பப்போ வரும் போவாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்குங்க, அவர் புக்கெல்லாம் பார்ப்பேங்க, டிவியிலெல்லாம் அவர் குறித்து பேசுறதெல்லாம் கேட்பேங்க. ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு மனம் இல்லை. ஏன்னா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனால் சில காரியங்கள் எல்லாம் விட வேண்டியது இருக்கும். அப்படிதானே? சில காரியத்தெல்லாம் விடணும். நகோமியை ஓர்பால் நேசித்தாள். ஆனால் எப்படி நேசிக்கல அப்படின்னா, மோவாப்பை விட்டு அவளை நேசிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இல்லை? அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு. மோவாப்பை விடுவதற்கு அவளுக்கு இல்லை. மோவாப் அப்படின்னா நிறையா இருக்குது சங்கடம். அவனுடைய தேசத்தினுடைய விக்கிரகத்தை விடுவதற்கு மனசு இல்லை, அவனுடைய பாரம்பரியங்களை விடுவதற்கு மனசு இல்லை. ஏன்னா ஆண்டவருக்குள்ளே வந்தால் நீ அங்கே பண்ணக்கூடாது, இங்கே இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். பைபிள் படிக்கணும், தினம் ஜெபம் பண்ணணும், வாரம் சர்ச்சுக்கு வரணும், அப்புறம் வேற என்ன சொல்லுவோம்? சில கட்டுப்பாடாக இருக்கணும், தப்பு செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு மனமில்லை. பாரம்பரியங்களை விட்டு வருவதற்கு மனமில்லை, அவங்களுடைய சடங்காச்சாரத்தை விட்டு வருவதற்கு மனமில்லை. இல்லை, இயேசுவுக்காக மற்ற காரியங்களை விட்டு விட்டு வருவதற்கு அவங்களுக்கு மனமில்லை. அங்கே சிலர்லாம் ஆதி காலத்தில் சபையிலாம் சொன்னாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நகை போடக்கூடாது. இன்னும் நிறைய பேர்த்துக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. அதனாலேயே நிறைய பேர் எங்கே வர்றதில்லை, சபைக்கு வருகிறதில்லை. சினிமா பார்க்கக்கூடாதும்பாங்க, சீரியல் பார்க்கக்கூடாதும்பாங்க, இல்லை பக்கத்தில் சண்டை போடக்கூடாதும்பாங்க, அங்கே இங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலரெல்லாம் இதை பார்த்துட்டு எதுக்குள்ளே வரல? ஆமாம், உள்ளே வரல. அவங்களுக்கு வந்து மோவாப்பை விட்டு வெளியே வருவதற்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் ரூத் அப்படி அல்ல. பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, அவனுடைய இனத்தை விட்டு, அல்லேலூயா, நகோமியின் பின்பதாக வருவதற்கு அவள் ஆயத்தமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் படித்து பாருங்க, 15லேருந்தே படிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தண்டைக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றான். நீயும் உன் சகோதரியின் பின்னே திரும்பி, அவங்க தேசத்துக்கு போயிட்டா, அவனுடைய சாமியின் இடத்துக்கு போயிட்டா, எல்லாம் அவனுடைய கலாச்சாரத்துக்கு திரும்பி போயிட்டா. அதுபோல் ரூத்தே நீயும் போன அந்த அம்மா சொல்கிறாங்க. பைபிளில் அழகான ஒரு வேத பகுதிங்க இது. ஏன்னா ரூத் 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத் வந்து கடவுளுடைய கிருபையின் எடுத்துக்காட்டாக இங்கே அவருடைய காரியங்கள் விளங்குகிறது. அல்லேலூயா. அந்த மோவாப்பிய பெண் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேற ஒன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த பொண்ணு யாரு? மோவாப்பின் ஸ்திரீ. ஆண்டவர் சொல்லியிருக்க மோவாப் அப்படி மோவாப்பும் அம்மோனியர்களும் யார் என்று நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஆதியாகமம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தினை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்துனுடைய குமாரத்திக்கு அருவருப்பாய் பிறந்த அந்த பிள்ளைகள் பேர் தான். ஒருத்தி மூத்தவளுக்கு பிறந்த போது அதாவது மோவாப் என்றும், இளையவளுக்கு பிறந்த போது
அம்மோன் என்றும் அம்மோனியர்கள் என்றும் அவங்களுக்கு பெயர் வைத்தார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1லேருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு எல்லாரும் திருப்புங்க. 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1லேருந்து 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விதையடிக்கப்பட்டவனும் கோச மாறுபாடுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆண்டவர் சொல்றாரு, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு அங்க உட்படக்கூடாது. கர்த்தருடைய சபைக்கு அவங்கள சேர்க்கவே மாட்டாங்க. மோவாபியனையும் அம்மோனியரையும் சேர்க்கவே கூடாது என்று பைபிள் இருக்கு. அப்புறம் எப்படி ஆண்டவர் இந்த ரூத்தம்மாவை கர்த்தருடைய சபைக்கு உட்படுத்தினார்? எல்லாம் இருக்கீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்களே. அப்போ எப்படி இந்த ரூத்தை மாத்திரம் கர்த்தர் சேர்த்து கொண்டார்? மோவாபியர்கள் 10ஆம் தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு அவங்க ஆக மாட்டாங்க. ஆண்டவர் சபையிலேயே சேர்க்கக்கூடாது. ஏன் அம்மோனியனையும் ஆண்டவர் மோவாபியனையும் ஆண்டவர் சேர்த்து கொள்ளவில்லை? மேலே கீழே 4வது வசனத்தை படித்து பாருங்க, அங்கேயே நமக்கு பதில் இருக்கிறது. ஏனென்றால், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயேரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும் என்றார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது அந்த ராஜாவை பார்த்து சொல்றாங்க, அம்மோன் நாட்டினுடைய ராஜாவை பார்த்து சொல்றாங்க, உன் தேசத்தின் வழியாய் போவதற்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. நான் உங்கள் தேசத்திலேருந்து எந்த வயல் நிலத்திலும் போக மாட்டோம், அங்கேயும் இங்கேயும் சாய்ந்து கீழே இறங்க மாட்டோம், உன்னை சேதப்படுத்த மாட்டோம், திராட்சை தோட்டங்களை சேதப்படுத்த மாட்டோம், நாங்கள் ராஜபாதையாக நடந்து போவோம், உன்னுடைய தேசத்தில் இருக்கிற தண்ணியை நாங்கள் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அந்த ராஜா, அம்மோனின் ராஜா, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் என்ன செய்யலை. எமோரியரின் ராஜா அவன் அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. பாருங்கள், கேர் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தர் அந்த இடத்துல மிகப்பெரிய சங்காரத்தை ஆண்டவர் பண்ணுறார். அதே போல் மோவாபியனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மோவாபினுடைய ராஜா பாலாக்கை என்ன செய்தான்? இஸ்ரவேலை சபிக்கும்படியாய், சபையை சபிக்கும்படியாய் அழைத்த போது அவன் சாபம் இடுகிறான். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதனாலேயே ஆண்டவர் என்ன சொன்னார்? 10ஆம் தலைமுறையா இருக்கட்டும், அதுக்கு மேல ஆகட்டும், அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. கர்த்தருடைய சபைக்குள்ளே சேர்க்கக்கூடாது, என்றென்றைக்கு அவர்களை சேர்க்கக்கூடாது. கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். நீ உன் ஆயுசு நாட்கள் அளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாத. அவங்களுடைய ஆயுசு நாட்கள், நீ வாழ்நாள் வரைக்கும் எப்போல்லாம் இருக்கிறையோ அப்போல்லாம் அவங்களுடைய சமாதானத்தையும் அவங்களிடத்துல எந்த நன்மையும் நீ தேடாத. அவங்க 10ஆம் தலைமுறை வரைக்கும் சபைக்கு உட்படலாகாது. அப்போ எப்படி ரூத்தை கர்த்தர் சபையில சேர்த்தார்? ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரூத்தை எப்படி அந்த ஜனத்தோடு, யூத ஜனத்தோடு கர்த்தர் இணைத்தார்? என்ன ரீசன் அப்படின்னா, கீழே இருக்கிற வசனத்தை இப்போ ரூத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம வாசித்தோமே, அந்த அம்மா அந்த ரூத்து அவங்க சொல்றாங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் சரி. ஏன்னா அந்த ரூத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாட்டை அவங்க பார்த்ததில்லை. யூதா கோத்திரத்து அவங்களுடைய கலாச்சாரங்கள் அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு டெடிகேஷனோடு கூட வர்றாங்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு டெடிகேஷன், அந்த அம்மாவுக்கு ஒரு பிரதிஷ்டை இருந்தது, ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. பாருங்க, நான் இதை செய்வேன், மன உறுதி அடைந்தார்கள். அந்த அம்மாவோடு நகோமியோடு போவதற்கு, அவங்களுடைய சொந்த தேசத்திலேயே வாழ்வதற்கு, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தெய்வங்களை, தன்னுடைய கலாச்சாரத்தை எல்லாம் விட்டு யூதர்களோடு கூட
அந்த நாட்டிற்கு வந்து தன்னுடைய மாமியாரோடு கூட இருப்பதற்கு அந்த அம்மா மன உறுதி அடைந்தார்கள். அல்லேலூயா. சொல்றாங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நான் அது முன்ன புண்ணே பாத்திராத ஒரு பட்டணம் அது. அடுத்தது வாசிக்கிறோம், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். அது குடிசை வீடா இருக்கலாம். ஒருவேளை ரூத் அந்த மோவாப் தேசத்துல நல்ல வசதியாய் வாழ்ந்திருக்கலாம், நல்ல செழிப்பாய் வாழ்ந்திருக்கலாம், நல்ல பெரிய பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்கலாம், இஷ்டப்படி அந்த அம்மா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, நீ எங்க குடியிருக்கிறாயோ நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அது ஓலை கொட்டாயா இருக்கலாம், அது வசதியா இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எங்க தங்குறையோ எங்க இருக்கிறையோ அங்கே நானும் தங்குவேன். ஒரு கமிட்மெண்டோடு கூட வருகிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம், வாசித்து பாருங்க. அதாவது அந்த அம்மா சொல், தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள். ஆமே. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். யூத ஜனத்தை குறித்து நம்ம பார்க்கணும். யூத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப கட்டுப்பாடோடு கூட இருப்பாங்க. இல்லை, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும், அவங்க ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கணும், யெகோவா தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் அவர்கள் கும்பிடக்கூடாது, ஓய்வு நாளில் விறகு கூட பொறுக்கக்கூடாது. ஆண்டவர் 10 கட்டளைகளை சொன்னார், அந்த கட்டளைகளை எல்லாம் பின்பற்றணும். பொய் சொல்லாது இருக்கணும், களவு செய்யாது இருக்கணும், விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும், அப்புறம் இச்சையோடு பார்க்காம இருக்கணும். இத்தனை கட்டுப்பாட்டுகளோடு கூட அந்த அம்மா அந்த மக்களோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு அவங்க ஒப்புக்கொண்டாங்க. உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள். அதாவது மோவாப் தேசத்தில் இருந்த கலாச்சாரத்துக்கும் யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது, நிறைய வேரியேஷன் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க எப்படி வேணும்னாலும் அங்க இருக்கிற அந்த அவங்களுடைய பேர் கோமேஸ்ன்னு சொல்லி, அவங்களுடைய கெமோஸ் அவங்களுடைய மோவாப்பின் தெய்வத்தினுடைய பேர் என்னது? கெமோஸ். பெலிஸ்தியனுடைய தெய்வத்தின் பேர் என்னது? பெலிஸ்தியனுடைய தெய்வத்தின் பேர் போன வாரம் சொன்னனே, தாகோன். அப்படி அம்மோனியருக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய தெய்வமும் ஒன்று இருக்கிறது. அது போல மோவாப் தேசத்துக்கு கெமோஸ் அப்படிங்கிற அதுதான் உச்ச நிலையுள்ள ஒரு தெய்வமா. அந்த தெய்வத்துக்கு தான் பலி செலுத்துகிறதும் பல கஸ்மாத்திலாம் அவங்க பண்ணுவாங்க. இல்லை, அந்த தெய்வத்தை விட்டு அந்த அவங்களுடைய மக்களை விட்டு உறவுகளை விட்டு இங்கே வாழ்வதற்கு அந்த அம்மா மன உறுதியுடன் கூட வந்தார்கள். மன உறுதியுடன் கூட அவங்க வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரூத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ரூத் 2:11 வாசிங்க. போவாஸ் அவளை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். போவாஸ் பிரதியுத்தரமாக, உன்னுடைய புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், பாருங்க அவர் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்மத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கிற இல்லை, ஆண்டவர் ஒரு மிஷினரி அழைப்பை போல அந்த அம்மா என்ன செய்திருக்கிறாங்க, பின்னாடி வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொன்னார், உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் தாயையும் விட்டு உன் சொந்த தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என ஆண்டவர் சொன்னார். அது போல தான் இந்த அம்மா என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் விட்டு நகோமியின் பின்னே அவங்க வந்துட்டாங்க. சொல்கிறாங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், இல்லை நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அல்லேலூயா. அடுத்து, உன்னுடைய தேவன் உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள். அவங்களுடைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், அவங்களுடைய விதிமுறைகள், கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் கட்டுப்படுவதற்கு அந்த அம்மா என்ன செய்தாங்க, ஒப்புக்கொண்டார்கள். அடுத்து இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே தான் அந்த அம்மா ரூத் அம்மா நிற்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கெமோஸ் என்கிற தெய்வத்தை விட்டு அந்த விக்கிரக உச்ச நிலையில் உள்ள அந்த தெய்வத்தை, ஆமாம், மோவாபியரின் உச்ச தெய்வம் அது, அந்த உச்ச தெய்வத்தை விட்டு யெகோவா தெய்வத்தை அவர்கள் தழுவி கொள்வதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அம்மா வந்தாங்க பாருங்க. அல்லேலூயா. இங்கே தான் அங்கே நிற்கிறான். அதனால தான் ஆண்டவர்
அந்த அம்மா, ஆண்டவர் சொன்னார் 10 தலைமுறை வரைக்கும் மோவாபியன் சபைக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னார். ஆனா இந்த அம்மா இயேசு, அதாவது கர்த்தரை, யெகோவா தெய்வத்தை, நகோமியை பார்த்து உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லும்போது ஆண்டவர் மனசே மாறிட்டாருங்க. 10 தலைமுறைக்கும் சாபத்தை கொடுத்த தேவன் ஆண்டவர் இந்த அம்மா சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கர்த்தரே தெய்வம், யெகோவாவே தேவன், கர்த்தரே தேவன் என்று, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அல்லேலூயா, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவரை தழுவி கொண்டபடியினாலே ஆண்டவர் இந்த அம்மாவை எங்கே அனுப்பிடுறாரு? ஆண்டவர் சபைக்குள்ள அனுப்பி அந்த சபையில அந்த அம்மாவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொன்ன அந்த அம்மா கடைசியில் சொல்கிறாங்க, ரூத்து, நீ மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடையும், நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறாயோ அந்த இடத்துல நானும் நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே என்று உங்களையும் என்னையும் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று கடைசி வரைக்கும் ஒரு மோவாபிய பெண் தன்னுடைய எல்லா விதமான காரியத்தை விட்டு அவங்க அந்த யூதா தேசத்தில் எப்ராத்தா பட்டணத்தில் பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் அவங்க வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 33வது சங்கீதம் 12வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் அது பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஒரு நாள் ரூத்தை போல நம்ம இருந்தோம். ஆமென், அப்படிதான் இருந்தோம். அந்நியர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தோம், பாவமுள்ள ஜனங்கள் நடுவிலே நம்ம இருந்தோம். இல்லை, மரித்தவர்களாகவும் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஜனமாக, நம்முடைய பரிசுத்த ஜனமாக, ஒரு ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக ஆண்டவர் நம்மை பிரித்து ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிய நிறத்திற்கு வரவழைத்திருக்கிறார் நம்முடைய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். நம்ம எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம், நம்ம ஜாதிகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், இனஜன பந்துக்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம். நீ கிறிஸ்தவன், நம்மை பார்த்து நிறைய சொல்லலாம், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வைப்பேன், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான், நான் உன்னை ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன், உன்னை தலைமூழ்கிடுவேன். அப்படி எடுத்து தண்ணீரை ஊற்றின அநேக பேரண்ட் எல்லாம் உண்டு. நம்மை மிரட்டுவாங்க, உன்னை கொலை செய்வேன், அடிச்சு விடுவேன், உன்னை சேர்க்கவே மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, அந்த காரியங்களுக்கெல்லாம் பாதுகாத்து, நம்ம ரட்சிக்கப்பட்டதும் இல்லாமல் நம்முடைய தாய் தப்பனையும் கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தினுடைய அன்பு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ கோபம் கொண்டாலும், ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தாலும் கூட, நல்லா கவனிங்களே, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மாவை சேர்த்தி கொள்றாங்க பாருங்க. ராகாப்பினுடைய அந்த வேசி, அந்த ராகாப்பை குறித்து பைபிள் அப்படிதான் சொல்லுது. அந்த அம்மாவும் எரியோ பட்டணத்தை சேர்ந்தவர்கள். அவங்க யாரு? பைபிளில் வாசிக்கிறோம், ஒரு வேசியான ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயையும் கர்த்தர் என்ன செய்தார்? தன்னுடைய சபையில சேர்த்து கொண்டார். ஏன்னா அந்த அம்மா இயேசுவை விசுவாசித்தார்கள், கர்த்தரை யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை சொந்த தெய்வமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அங்கே வாசிக்கிறோம், அங்கே உளவு பார்க்க போன சல்மோன் என்கிற அந்த மனிதனை திருமணம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நல்லா கவனிங்களே, ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ராகாப்பும் சல்மோன் என்கிற அந்த மனுஷனும் வேவு பார்க்க போனாங்களே தேசத்தை, 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணம் பண்ண அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் தான் இங்க பைபிளை வாசிக்கிறோம், போவாஸ் என்று. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் யாரை திருமணம் பண்ணினான்? தன்னுடைய தகப்பனை போலவே மோவாப் பெண்ணை திருமணம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வாசிக்கிற இங்கே போவாஸ் என்பது சாதாரணமான மனுஷன் இல்லைங்க.
அவன் அந்த எப்ராத்தா பட்டணம் பெத்லகேமிலே மிகுந்த செல்வான் உள்ள ஒரு மனிதன், மிகப்பெரிய பணக்காரர். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? முறைமையான மிகுந்த ஆஸ்திகாரன், மிக வெல்த்தியான ஒரு மனுஷன், மிகவும் மிகவும் ரிச் மேன், பெரிய பணக்காரன் அங்க இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இவன் யாருக்கு பிறந்தது? இவன் ராகாப்புக்கும் சல்மோனுக்கும் பிறந்தவங்க. யூதா கோத்திரத்திலுள்ள சல்மோன் வேவு பார்க்க, எரியோ கோட்டையை வேவு பார்க்க போய் ராகாப்பின் வீட்டிலே தங்கின அந்த ஒரு மனுஷனுக்கு இந்த அம்மா விவாகம் பண்ணப்பட்டு போவாசை பெற்றெடுக்கிறார். இந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் அடையாளம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென். அதற்கு முன்ன நீதிமான்களை அல்ல, பாவிகளை கர்த்தர் அழைப்பதற்கு கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், ரட்சிப்பதற்கு கர்த்தர் வந்திருக்கிறார். அதனுடைய முன்ன அடையாளமாக தான் இந்த புறஜாதிகளுடைய காரியங்கள் எல்லாம் எங்கே சபைக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிதான் ரட்சித்திருக்கிறார். ஒரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று பைபிளை வாசிக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பனர். நம்ம ஒரு நாள் அந்த மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். நம்ம எல்லாம் பாருங்களேன், அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆட்கள். மோவாப்புள்ள ரூத்தை போல நம்மெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் கிருபையினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து, ஆண்டவர் இன்னைக்கு மணவாளன் இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. மணவாளனை சந்திப்பதற்கு, அந்த செல்வந்தனை சந்திப்பதற்கு பரலோகத்திலே அவருக்கு ஐஸ்வர்யம் உண்டு, இந்த பூலோகத்திலும் அவருக்கு ஐஸ்வர்யம் உண்டு. அந்த தெய்வத்தை நாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மா அங்கே நகோமியுடைய வாழ்க்கையில, நகோமி அப்படின்னு அர்த்தம், நகோமினாவே என்ன அர்த்தம்? இன்பமானவள் என்று அர்த்தம். ஏற்கனவே இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்லா இன்பமானவள் என்று அர்த்தம். ஆனால் அவங்க நம்ம மோவாப் தேசத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த இன்பத்தை அவங்க வாழ்க்கையில கசப்பாக என்ன செய்தது? மாறினதாக வேதத்திலே அந்த அம்மா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 18, 19வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவன் தன்னோடு கூட மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு வர்றாங்க. நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அடுத்தது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். மாறாவின் தண்ணீர் எப்படி கசந்திருந்ததோ அதை வச்சுதான் நம்ம சொல்றாங்க, என்னை மாறான்னு நீங்க கூப்பிடுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாள் நான் இன்பமானவளா இருந்தேன், இப்ப அந்த இன்பமானவனுங்கிறத மாறி என் வாழ்க்கையில கர்த்தர் கசப்பை கொடுத்திருக்கிறார். இப்ப நான் மாறா என்று என்னை அழையுங்கள் என்று அவருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன கசப்பு? புருஷனும் இழந்துட்டான், பிள்ளைகளையும் இழந்து மிகப்பெரிய ஒரு கசப்பு வருத்தத்தை கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தினான். அந்த அம்மாவே ஒத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் அந்த தேசத்துக்கு போயிடக்கூடாது, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்ற அந்த அம்மா சொன்னதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு கசப்பாயிருந்த தன்னுடைய வாழ்க்கை திரும்பவும் மதுரமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. எப்போ மாறுச்சு அப்படின்னா, இந்த ரூத்து போவாசை திருமணம் பண்ணும்போது கசப்பெல்லாம் மாறுது. அல்லேலூயா. அவங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறக்குது. நீங்க வாங்க பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 4 சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு ஆண் குழந்தையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்றார். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து, அதை வளர்க்கிறேன் தாயானால். அடுத்த வசனத்தை, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயை அவன் பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா போவாஸ் ரூத் திருமண போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பெறும்போது அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிடுறாங்க. ஓபேத் தாவீது ராஜாவை பெற்றெடுக்கிறான். தாவீது ராஜா உன்னுடைய அந்த சரித்திரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தாவீது ராஜாவுடைய வம்ச வரலாறுலேருந்து இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த அம்மா ரூத்தினுடைய காரியங்கள் அப்படி இருந்தது. பைபிளில் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் முதல் 5 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் 4 பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 பெண்களில் ரூத் அம்மாவை குறித்தும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. அவன் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் தாவீதனுடைய அப்பாவாகிய ஈசாயை பெற்றான். ஈசாயின் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. தாவீதின் இடத்திலிருந்து இரட்சகர் அடுத்த 14 தலைமுறைக்கு பிறகு ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு அவனுடைய சந்ததியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். இது எவ்வளோ பெரிய அந்த அம்மா. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அம்மா எல்லாவற்றையும் விடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். ஒரு எல்லா கமிட்மெண்ட்டோடு கூட வந்தாங்க. சிலுவை சுமப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுபோல இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லா பாடுகளை சகிப்பதற்கும் எல்லா விதமான காரியத்தில் அவங்க எல்லாம் எது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் அவங்க ஆயத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல தான் இந்த ரூத்தம்மாவும் காணப்பட்டாங்க பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதுவும் உன்னுடைய அவங்க சொன்னாங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உன்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், எனக்கு எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, மரணமே இல்லாமல் உம்மையும் என்னையும் பிரிக்க மாட்டாது. ஏன்னா அந்த அம்மா அந்த கமிட்மெண்ட்டோடு கூட அவங்க வந்தபோது ஆண்டவர் பாருங்க, அல்லேலூயா, ஒன்றுமில்லாமல் வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாமல் அந்த அம்மா நகோமியும் ரூத்தும் பட்டணத்துக்குள்ளே வந்தாங்க. தற்செயலாய் போவாசனுடைய நிலத்தில் போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போவாசை திருமணம் பண்ணும்போது அவன் அந்த ரூத்தம்மா என்னவா மாறிட்டாங்க? செல்வந்தருடைய மனைவியாய் மாறிட்டாங்க. எந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும், அதாவது சில விதைகள் எல்லாம் லேவி ராம புஸ்தகத்தில் சிந்தப்படணும், முற்றிலுமாய் அறுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி வச்சான். இஸ்ரேல் தேசத்தில் யூதா தேசத்தில் விளைகிற லேண்டில் அது அத்தி பழமாக இருக்கலாம், காய்கறி அந்த திராட்சை தோட்டமாக இருக்கலாம், காய்கறி விதைத்தால் சரி, நெல்மணிகளை விதைத்தால் சரி, கோதுமை விதைத்தால் சரி, ஆண்டவர் முற்றிலுமாய் அதை என்ன செய்யக்கூடாது? பறிச்சிடக்கூடாது, அறுவடை செய்திடக்கூடாது, சுத்தமாக தொடச்சி எடுத்துருக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு, சிலதை வயல்வெளியில் வேணுக்குன்னே விட்டுட்டு வந்துரு. நீ மூட்டை பார்த்தீங்கன்னா, மூட்டை இருக்குல்ல, மூட்டை தூக்கிட்டு போகும்போது தடுமாறி அந்த மூட்டை, அந்த நெல் மூட்டை கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த மூட்டையை அப்படியே அந்த சிந்தினதை அப்படியே விடுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த சிந்தினதை அப்படியே விடு, மூட்டையில் இருக்கிறத மாத்திரம் என்னை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வா. அந்த கீழே சிந்தினதை யார் எடுத்துக்குவா? பரதேசிகளும் கைவிடப்பட்டவர்களும் அனாதைகளும் அதை பொறுக்கி கொண்டு போகட்டும். அப்படி ஆண்டவர் அதை செய்து வைத்திருந்தார். இந்த அம்மா பாருங்க, ஏதோ ஒரு பரதேசி போல ரூத் போவாசனுடைய நிலத்துல ஒரு அந்நியலை போல, வேற யாரோ ஒருத்தரை போல, நாடோடியை போல, ஆமேன், அந்த லேண்டில் இருக்கிறதெல்லாம் போய் பொறுக்கி கொண்டார்.
அங்கே போவா சொல்கிறான், அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் மேலே ஒருத்தனும் கை போடாதபடிக்கு காவலாளிகள்கிட்ட சொல்ல அவனை பார்த்துக்கொள். அல்லேலூயா. அவளுக்கு தண்ணி உனக்கு தாகம் அடிச்சா நீ போய் எங்கே செய்ய, குடிசையில் என்னுடைய தண்ணி எடுத்து நீ கொடு. நீ இஸ்ரவேலின் தேவனாய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்றான். அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பொறுக்க போன அந்த லேண்டுக்கு அந்த அம்மா சொந்தக்காரி ஆயிட்டான். ஆமேன். அல்லேலூயா. பொறுக்க போனவ அந்த அம்மானுடைய அந்த 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 லேண்டுக்கே பெரிய சொந்தக்காரியாகி மிகப்பெரிய வெறும் யாக்கோப்பு சொன்னது போல வெறும் கோலும் கையுமா இந்த இடத்துல வந்தேன், ஆண்டவர் இவ்வளோ பெரிய பரிவாங்கரை கொடுத்தார் என்று சொன்னது போல வெறும் கோலும் ஒன்றுமே இல்லாமல் நகோமியோட பின்னாங்க வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்கே செல்வந்தையாய் கர்த்தர் மாற்றி விட்டார் அந்த அம்மாவை. ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அந்த ரூத் நகோமியினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து அந்த அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தா. ஒரு இடத்துல சொல்றாங்க, நீ போய் அவனுடைய பாதத்தில் நீ படுத்துக்கோ. ஆமென். அவனுடைய போவாஸ் என்கிறவனுடைய பாதத்தில் நீ படுத்துக்கோ. அவன் பார்க்குறான், அரண்டு உருண்டு எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணு எங்கே உட்காந்துருக்கிறான், அவனுடைய பாதத்திலே படுத்து கிடக்கிறதை பார்க்கிறான். எடுத்த உடனே சில வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. பேசின பிறகு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த அம்மா வயல் நிலத்தில் பொறுக்கின அந்த கோதுமையினுடைய அளவு ஒரு மரக்கால் தான் பொறுக்குவாங்க. அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியாது, பொறுக்க முடியாது, இருட்டாகி போயிடும். ஆனால் ரூத்தை குறித்து பாருங்க, ரூத் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு அம்மா. ஆமே. வீட்டுக்கு ஏதாவது மாமியாரை வீட்டில் விட்டுட்டு போய் வயல்வெளியில் பொறுக்க போகிறாங்க பாருங்க. ஆமே. அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இங்கே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, லைஃபே மாறி விட்டது. ஆமே. சுறுசுறுப்பாக போய் அந்த வேலையை செய்கிறாங்க. பைபிளை வாசிக்க எத்தேச்சியாய் அந்த வயல் நிலத்துக்கு போனால் என்று பார்க்கிறோம். ஆமேன். எதிர்பாராதவன் யாருன்னே தெரியாது அந்த வயல் நிலத்துக்கு போனான். அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த லேண்டுக்காரனே யாரா மாறிட்டான், புருஷனாய் மாறிவிட்டான். அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு பைபிளில் இது ஆவிக்குரிய அர்த்தமாகவும் இருக்கிறது. போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ரூத் மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளமாய் இருக்கிறார். நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஒரு வசனம் எனக்கு சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ சுகமாய் வாழும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆண்டவர் நம்மை விரும்புகிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உன்னை வேண்டுகிறேன் என்று அங்கே அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இங்கேயே நகோமி சொல்லுகிறத பார்க்கணும். நம்ம எல்லாம் சுகமா வாழணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நான் சொன்ன நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அப்போ அந்த அம்மா ஆலோசனை சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, நீ குளித்து விட்டு தலையில எண்ணெய் பூசி நீ அந்த மனுஷன் படுத்து கொண்டிருக்கிற அந்த பாதத்தில் போய் என்ன செய், நீ படுத்துக்கோ. அங்கே அவர் பாதத்திலேயே கிடந்தினா அவர் உனக்கு என்ன செய்வார், ஆமாம், நீ சுகமாயிருக்கும்படி நன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. மரியாதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. லாசரு மரித்து போகும்போது பார்த்தீங்கன்னா மார்த்தாலும் அழுகிறாள், மரியாளும் அழுகிறாள். ஆனால் மரியா அழுததற்கு வித்தியாசம் இருக்கிறது, மார்த்தாள் அழுததற்கு வித்தியாசம் இருக்கிறது. மார்த்தாள் நின்று கொண்டு அழுதாள், கண்ணீர் வடித்தாள். மரியாளோ இயேசுவினுடைய பாதத்தில் அவர் கண்ணீரை ஊற்றி, இப்போ ஏசப்பாவே கலங்கிட்டார் பாரு, அவருக்கே கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த அம்மா பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்ய அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார், லாசருக்காக கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அப்போ எந்த தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு மரக்கால் கோதுமை தான் அந்த அம்மா பொறுக்கினாங்க. ஆனால் போவாசனுடைய பாதத்தில் அந்த அம்மா உட்கார்ந்த போது எத்தனை படி கிடைச்சது? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை. அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள், அந்த மனுஷன் தனக்கு செய்ததெல்லாம் அவளுக்கு அறிவித்து, மேலும் நீ
மேலும் அவர், நீ உன் மாமியின் இண்டைக்கு வெறுமையாய் போகாதபடி போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிமட்டு பொறுத்திருந்து, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே அவர் என்ன செய்ய மாட்டார்? இளைப்பாற மாட்டார். இளைப்பாற மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கா ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் அப்படிதான் ஒரு இடத்துல வாசிக்க, நம்முடைய நமக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் அவர் நெறிந்த நாளை முறியாதவரும் மங்கி எறிகிற தெரியாதவருமா அணையாதவருமா இருப்பார். தனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் ஓய்ந்திருக்க மாட்டார், இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நம்ம ரூத்து இந்த நிறைய இருக்கு, இந்த விஷயத்தில் நிறைய கற்றுக்கொள்ளணும்னு ஆசை. ஆனால் இதில் இது வரைக்கும் உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும். அடுத்த வாரத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்திலேருந்து நிறைய முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்காக இந்த ரூத் புஸ்தகத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதான பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக ஒரு மனிதன் தேவனுடைய சபைக்கு உட்பட வேண்டும் என்றால் எதையும் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். ஆமென். மோவாப் தேசத்தை விட்டு அந்த அம்மா வந்தாங்க. 2 பேரும் வருவதற்கு பிரயாசப்பட்டாங்க. ரூத் மாத்திரம் வந்தாங்க. ஆனால் ஓர்பால் என்ன செய்யலை? வரவில்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த பற்று. எப்படி லோத்தினுடைய மனைவிக்கு அந்த தேசத்தின் மேலே அந்த நகைகள் பகனங்கள் அந்த காரியத்தின் மேலே பற்று அதிகமாக இருந்தது, அதே போல் யாருக்கு இருந்தது? ஓர்பாலுக்கு இருந்ததுனால திரும்பி அவங்க போய்விட்டாங்க. நம்ம அப்படி இல்லாதபடி ரூத்தை போல நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஜெபிக்க